பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 17a. இந்த பாடத்தில் நாம் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட நோக்கத்தை பற்றிய வசனங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இலக்கண பிரிவிலே இத்ரிப், இஸ்மா, இஅலம், இஅமல் ஆகிய வெர்புகளை பற்றியும் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 39,571 தடவை இடம்பெறுகின்ற 208 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதற்கான நோக்கம் 2. ஒன்று ததப்புர், சிந்தித்தல். இன்னொன்று ததக்குர், நல் உபதேசம் பெறுதல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகுன். கிதாபுன், இது ஒரு புத்தகம். அன்ஸல்னாஹு, அதை நாம் இறக்கினோம். இலைக, உம்மீது. முபாரகுன், அருள் வளம் நிறைந்த. அருள்வளம் நிறைந்த இந்த புத்தகத்தை, இந்த வேதத்தை நபியே உம்மீது நாம் இறக்கினோம். கிதாப் என்றால் புத்தகம். கிதாபுடைய புளூரல் குதுபுன், புத்தகங்கள். இந்த இரு வார்த்தையும் சேர்ந்த அல் குர்ஆனில் சுமார் 261 தடவை இடம்பெறுகிறது. அன்ஸல்னாஹு, அன்ஸல்னாஹு, அதை நாம் இறக்கினோம். அன்சல்னா, அன்சல, அன்சலு, அதிலிருந்து வரக்கூடிய அன்சல்னா, நாம் இறக்கினோம். ஹு, அதனை. ஹு, ஹும், க, இ, கும், நா, ஹு, அதை நாம் இறக்கினோம். அரபியில் ஹு என்பது பாலினம் சார்ந்த வார்த்தை, ஆண்பாலுக்குரியது. இங்கே புத்தகம் என்கின்ற இந்த வார்த்தையை ஆண்பாலாக புழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த ஹூ என்ற வார்த்தையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அன்சல்னா, நாம் இறக்கினோம், வானத்திலிருந்து நாம் இறக்கினோம். 55 தடவைகளுக்கு மேலாக இந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுகிறது. இலைக்க, இலா பிளஸ் க, இலைக்க. இலைஹி, இலைஹிம், இலைக்க. இலைய, இலைக்கும், இலைனா. இலைக்க, உம்மீது. இலா என்பதனுடைய பொருள் பக்கம் என்று இருந்தாலும் இந்த இடத்திற்கு பொருத்தமாக அலாவிற்குரிய பொருள் இங்கே பொருந்துகிறது என்ற அடிப்படையில் இலாவிற்கு மீது என்ற பொருளை நாம் கொடுக்கிறோம். முபாரகுன், அருள் வளம் நிறைந்த. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஈத் முபாரக். முபாரக், ஈத் முபாரக், இப்பெருநாள் உங்களுக்கு அருள் நாளாகட்டும் என்பதை போன்ற வாழ்த்து செய்தியை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஈத் முபாரக். முபாரக்குன் 12 தடவைக்கு மேலாக இந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுகிறது. அருள் நிறைந்த, பரக்கத்தான வேதம். குர்ஆன் என்பது அல்லாஹுவின் வேதம். அதனை அல்லாஹ் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி தருகிறார். பரக்கத் என்றால் அல்லாஹுவினுடைய அருள் முழுமையானது, அது நம்மிடம் நிலைத்திருக்கும், அதிலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்போம். இதுதான் பரக்கத் என்பதற்கான பொருளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பரக்கத் என்ற வார்த்தையினுடைய பொருளை அரபியில் முழுமையாக நாம் பெற முடியாது. பரக்கத் என்றால் சிறிய பொருள், அது நிரம்ப பலனை தரக்கூடியதாக அமைவது பரக்கத் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். குர்ஆன் அது அருள் வளம் நிறைந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். எத்தகைய அடிப்படையில் என்று நாம் பார்த்தால், குர்ஆன் இறங்கிய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் மாதங்களிலேயே சிறந்ததாக தலைமைத்துவம் வாய்ந்த மாதமாக ஆகிவிடுகிறது ரமலான். அதே போன்று இந்த குர்ஆனை பெற்ற நபி ஏனைய நபிமார்களுக்கும் தலைவராக ஆகிவிட்டிருக்கிறார்கள். இந்த குர்ஆன் இறங்கிய நகரம் எல்லா நகரத்திற்கும் தாய் என்று சொல்லப்படுகிறது. ஆக குர்ஆனினுடைய மகிமையை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் குர்ஆன் எவ்வளவு அருள் வளம் நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வேதம் உலக வரலாற்றையே மாற்றி இருக்கிறது. இந்த வேதத்தை பெற்ற சஹாபாக்கள் 100 வருடத்திற்குள்ளே தலைமைத்துவ பதவியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000 வருடங்கள், அதாவது எதுவரை முஸ்லிம்கள் குர்ஆனை முழுமையாக குர்ஆனை தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ, குர்ஆனுடைய வழியிலே முஸ்லிம்கள் எத்துணை காலம் வாழ்ந்தார்களோ அத்துணை காலத்திற்கும் அவர்கள்தான்
எல்லா துறைகளிலும் தலைமைத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது குர்ஆனினுடைய அருள்வளம் எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் தெரிய முடியும். மகிழ்ச்சியோடு நாம் சொல்லுவோம், யா அல்லாஹ், எங்களது வழிகாட்டுதலுக்காக இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை நீ தந்திருக்கிறாயே, எங்கள் மீது நீ கொண்டிருக்கக்கூடிய அக்கறைக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது ஈடாகவே ஆகாது. அல்லாஹ்வினுடைய அருள்மறை இந்த வேதம், அதிலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த அருள் நிறைந்த இந்த வேதத்தை ஓத, புரிய, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப நாம் மிகுந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதம் அருள் நிறைந்த வேதம் என்பது சரி, இது எதற்காக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் என்பதை அடுத்து வருகின்ற இந்த வசனத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். சொல்லுங்கள், கிதாபுன், இது வேதம், இது புத்தகம், அன்சல்நாஹு, அதை நாம் இறக்கினோம், இலைக்க, உம்மீது, முபாரக்குன், அருள்வளம் நிறைந்த, அருள்வளம் நிறைந்த இந்த வேதத்தை நபியே உம்மீது நாம் இறக்கியிருக்கிறோம். லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். லியத்தப்பரு, அவர்கள் சிந்திப்பதற்காக, ஆயாத்திஹி, இதன் வசனங்களை, இதன் வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காக நாம் இறக்கியிருக்கிறோம். லி, இக்கு, காக, இரண்டு பொருள், இக்கு, காக. எத்தப்பரு, அவர்கள் சிந்திக்கிறார்கள், எத்தப்பரு, அவர்கள் சிந்திக்கிறார்கள். தபர, தால், பா, ரா என்ற மூன்று அசல் எழுத்தில் இருந்து வந்த முலாரி, அதாவது பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸினுடைய பொருளை தருகின்ற எத்தப்பரு, அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்கள் லியத்தப்பரு, அவர்கள் சிந்திப்பதற்காக, எத்தப்பரு, சிந்திக்கிறார்கள். ஒரு தடவை குர்ஆனில் இடம்பெறுகிறது. ஆயத், அத்தாட்சி. ஆயத்துக்கு இரண்டு பொருள், ஒன்று அத்தாட்சி, இன்னொன்று வசனம். இதனுடைய பன்மை ஆயாத், வசனங்கள். 382 தடவை இந்த இரண்டு வார்த்தையும் சேர்ந்து வருகிறது. ஆயாத்திஹி, இதன் வசனங்கள். ஆயாத், வசனங்கள். ஹி, இதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காக இதை நாம் இறக்கினோம். குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதனுடைய நோக்கம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு குர்ஆனை சிந்திக்க வேண்டும், அதிலிருந்து பல உபதேசங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறோம் என்பதாக சொல்கிறான். ததப்புர் என்றால் ஆய்வு கண்ணோட்டத்தோடு ஆழ்ந்து சிந்திப்பது, அதாவது சும்மா மேலோட்டமாக ஓதிக்கொண்டு செல்வது அல்ல, சிந்தனை திறனோடு, அதை ஆய்வு செய்கின்ற திறனோடு நாம் சிந்தித்தவாறு இந்த குர்ஆனை ஓத வேண்டும். அல்லது இந்த குர்ஆனினுடைய வசனங்கள் வாழ்வில் பிரதிபலிக்க செய்ய வேண்டும். இதுதான் எத்தப்பர், ததக்குர் என்பதற்கான பொருள். நாம் ஒரு சாதாரண செய்தித்தாளை படிப்போமேயானால் அதிலே ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேகமாக விறுவிறு என்று படித்துக் கொண்டே நாம் போனால் போதும், செய்திகள் புரிந்துவிடும். ஆனால் மேலோட்டமாக குர்ஆனை படிப்பதன் மூலமாக நாம் குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது. எனவே குர்ஆனை செய்தித்தாள் போன்று படிக்க கூடாது. ஆனால் நாம் ஒரு அறிவியல், ஒரு கணித புத்தகத்தை நாம் சாதாரணமாக படித்து கொண்டு போனால் அது எப்படி நமக்கு புரியாதோ அதுபோன்று குர்ஆனை சாதாரணமாக படிக்க கூடாது, அதை ஆய்வு செய்துதான் படிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே வலியுறுத்தி காட்டுகிறான். ஆக நாம் ஒரு புத்தகத்தை, அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து விட்டால் நிச்சயம் நாம் அதனை உணர்ந்து சிந்தித்து படிக்க வேண்டும். எனவே இந்த குர்ஆன் நம்மிடத்திலே நிலைத்து நிற்கக்கூடியது, அகில உலகங்களையும் படைத்திருப்பவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வேதம். இந்த பிரபஞ்சத்தை, விசாலமான இந்த பிரபஞ்சத்தையே நமக்கு படைத்த இறைவன் தந்திருக்கக்கூடிய வேதம். நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஒளி வேகத்தில் பயணித்தாலும் அதனை முற்றிலுமாக ஒரு முறை சுற்றி வருவதற்கு நமக்கு 1 லட்சம் ஆண்டுகள் தேவைப்படும். அவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் இருந்து 7வது வானத்தில் இருந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சாதாரணமாக படித்துவிட்டு செல்வதற்காக அல்ல, குர்ஆனை சிந்திக்க வேண்டும், அதை வாழ்வில் பிரதிபலிக்க செய்ய வேண்டும். அதற்காக முதலில் நாம் அதனை புரிந்து படிப்பது அவசியமாக ஆகும். அடுத்ததாக இரண்டாவது காரணம் சொல்லுகிறான், வலியததக்கர உலுல் அல்பாப், அறிவு உடையவர்கள் அதை நல்லுணர்வு பெறுவதற்காகவும் இதை நாம் இறக்கினோம். வலியததக்கர, மேலும் உபதேசம் பெறுவதற்காக. உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள். உலு, உடையவர்கள், அல்பாப், அறிவுகள். அறிவு உடையவர்கள் இதை சிந்திப்பதற்காக நாம் இறக்கியிருக்கிறோம், இதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக. லி, இக்கு, காக. வ,
மேலும் லி இக்கு எத்ததக்கர நல்லுணர்வு பெறுகிறான், மேலும் நல்லுணர்வு பெறுவதற்காக எத்ததக்கர நல்லுணர்வு பெறுகிறான் 8 தடவை குர்ஆனில் இடம்பெறுகிறது. லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியத்ததக்கர உலுல் அல்பாப். இந்த லீக்கு இக்குக்காக என்ற பொருளை நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாக இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வசனங்களை லீ இக்குக்காக உதாரணம் லியத்ததப்பரு ஆயாத்திஹி, லீ இக்குக்காக உதாரணம் லியத்ததக்கர உலுல் அல்பாப் என்கின்ற இந்த வாக்கியங்களை நாம் இந்த லீக்கு உதாரணமாக ஆக்கிக் கொள்ள முடியும். உலு என்றால் உடையோர் 43 தடவை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. உலு உலி இரண்டுக்கும் ஒரே பொருள். அல்பாப் லுப் என்றால் அறிவு, அல்பாப் அதனுடைய புளூரல், அதனுடைய பன்மை அல்பாப். இதயம், மூளை, அறிவு ஆகியவைகளுக்கு லுப் என்று சொல்லலாம். இதற்குரிய புளூரலாக அல்பாப். நல்லுணர்வு பெறுதல் என்றால் உபதேசங்களை கேட்டு அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு பெயர்தான் நல்லுணர்வு பெறுதல். உதாரணமாக பரீட்சைக்கு நன்றாக உன்னை தயார்படுத்தி என்று நாம் சொல்கிறோம். இல்லை என்றால் நீ தேர்வில் தோற்று விடுவாய். இதை கேட்ட நமது பிள்ளை அல்லது நமது மாணவர் இதை கேட்டு தன்னுடைய பரீட்சைக்கு தயாராகி அவர் பாடங்களை கவனத்தோடு படித்து பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டார் என்றால் நாம் சொன்ன உபதேசம் அவருக்கு பலன் தந்திருக்கிறது, அவர் நல்லுணர்வு பெற்றிருக்கிறார் என்று பொருள். சொல்லுங்கள், லியத்தப்பரு அவர்கள் சிந்திப்பதற்காக, ஆயாத்திஹி இதன் வசனங்களை, ஒலியத்ததக்கர மேலும் உபதேசம் பெறுவதற்காக, உலு உடையவர்கள் அல்பாப் அறிவாளிகள், அறிவுடையவர்கள் அதன் வசனங்களை நன்றாக சிந்திப்பதற்காகவும் நல்லுபதேசம் பெறுவதற்காகவும் அருள் வளம் நிறைந்த இந்த வேதத்தை நபியே உம்மீது நாம் இறக்கினோம். முழுமையான அருளை பெற வேண்டுமானால் ததப்புர் ததக்குர் இரண்டும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். குர்ஆனினுடைய அருள் முழுமையாக நாம் அடையும் பட்சத்தில் ததப்புர் ததக்குர் இருக்கும் பட்சத்தில் நாம் இதை முழுமையாக அடைந்து கொள்கிறோம். குர்ஆனை எவ்வாறு நமது வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது? நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். டி நேரடியானது, பி பர்சனல் தனிப்பட்ட முறையிலானது, இன்னொரு பி பிளானடு திட்டமிடப்பட்டது, ஆர் ரெலவென்ட் டிபிபிஆர். இந்த 4 விஷயங்கள் குர்ஆனோடு நமக்கு தொடர்புடையதாக இருக்கும். நேரடியானது, நாம் குர்ஆனை ஓதும் போது இது அல்லாஹுவின் வேதம் என்று கூறுகிறோம், அல்லாஹுவினுடைய வார்த்தைகள் என்று சொல்லுகிறோம். ஆக அல்லாஹ் நம்முடன் நேரடியாக உரையாடுகிறான் என்றும் அதற்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்றும் நாம் உணர வேண்டும். தனிப்பட்ட முறையிலானது, எந்த ஒரு வசனத்தை நாம் ஓதினாலும் கேட்டாலும் அது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வழியை காட்டுகிறது. இது காஃபிர்களுக்காக, முனாஃபிகீன்களுக்காக, இது முஷ்ரிக்கீன்களுக்காக இறக்கப்பட்டது என்று எந்த வசனத்தையும் நாம் யாருக்கும் குறிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு வசனமும் அது எனக்கானது என்ற உணர்வோடு நாம் அதில் சிந்திக்க வேண்டும். 3வது திட்டமிடப்பட்டது. அதாவது ஒவ்வொரு பொருளும் ஒருவருக்கு அடைய வேண்டுமானால் யாருக்கு அடைய வேண்டும் என்று அல்லாஹ் திட்டமிட்டு தான் இந்த மண்ணில் தருகிறான். ஒரு கவள உணவாக இருந்தாலும் அது யாருக்கு போய் சேர வேண்டும் என்று அல்லாஹ் திட்டமிட்டு வைத்திருக்கிறான். இவ்வாறே ஒவ்வொரு வசனமும் இன்னவர் அதனை ஓத வேண்டும், இவர் அதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய நிர்ணயம் செய்யப்பட்டதாக இருக்கிறது. உதாரணமாக இன்றைய ஃபஜர் தொழுகையில் நான் இந்த சூறாவை ஓத கேட்கிறேன் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சூரா, உதாரணமாக சூரத்துல் காஃபிரூன் என்பதை கேட்கிறேன் என்று சொன்னால், அதிலிருந்து இன்றைய பொழுதில் எனது காரியங்களில் அதில் ஏதோ ஒரு தகவலை அல்லாஹ் எனக்கு தருகிறான் என்று நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 4வது பொருத்தமானது. குர்ஆன் நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே இறைவனுடைய நினைவூட்டல் எப்படி பொருத்தமற்றதாக இருக்க முடியும்? எனவே நாம் ஒவ்வொரு வசனத்தையும் சிந்தித்து அதில் அல்லாஹ் என்ன நினைவூட்டுகிறான் என்பதை உணர்ந்து நாம் படிக்க வேண்டும். ததப்புர் என்றால் சிந்தித்து ஆய்வு செய்து, ஒரு சராசரி மனிதர் ததப்புர் செய்வதற்கான எளிமையான வழிமுறை தரப்படுகிறது. ததப்புர் என்றால் சிந்தித்தல், ஆய்வு செய்தல். அதாவது குர்ஆனை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று, சராசரி மனிதன் எப்படி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை பின்னால் தரப்படுகிறது. உதாரணமாக படிக்கின்ற பொழுது புரிதலோடு வசனங்களை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதனுடைய விளக்க உரை, தப்சீர் இவைகள் இருந்தால் சேர்த்து படித்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்மால் முடிந்தவரை குர்ஆனை ஓதும் போதும் அல்லது நபிமார்களினுடைய பெயர்கள், சொர்க்கம், நரகம் இவைகளை பற்றி, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவைகளை
உணர்வதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அதை சிந்தித்து உணர்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். உணர்தல் என்றால் குர்ஆனை செய்தியை போன்று நாம் வாசிப்போமேயானால் அதிலே உணர்வற்று போய்விடும். எனவே குர்ஆனை நிறுத்தி வார்த்தைக்கு வார்த்தை நிதானமாக அதை புரிதலோடு ஓதுகின்ற பொழுது அதில் என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ததக்குர் என்றால் அதிலிருந்து நாம் படிப்பினை பெறுவது. இதை நாம் எப்படி செயலாற்றுவது என்று, இதை எப்படி நாம் பின்பற்றுவது என்று படிப்பினை பெறுவதற்கு பெயர்தான் ததக்குர். எனவே படிப்பினையை நாம் எப்படி செய்ய வேண்டும்? ஒன்று, ஒவ்வொரு வசனத்தையும் நாம் படிக்கின்ற பொழுது அது சார்ந்த விஷயத்தை அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், குர்ஆனை ததப்புர் செய்வதற்கு நீ எனக்கு அருள் செய்வாயாக, குர்ஆனை ததக்குர் செய்வதற்கு நீ அருள் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். நாம் எவ்வளவு காலம் இந்த குர்ஆனை ததப்புர் செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய வசனத்தை படிக்கிறோம், இவைகளை ததப்புர் செய்வதற்காக, இதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக நாம் நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? இதிலிருந்து எதையாவது நாம் படிப்பினை பெற்று வாழ்வில் செயல்படுத்தி இருக்கிறோமா என்பதை நாம் மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். நாம் எப்படி இதை ததப்புர் செய்து வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதை திட்டமிடவில்லை என்றால், படிக்கின்ற மாணவன் அல்லாஹ்விடத்தில் தொழுததற்கு பிறகு என்னை பரீட்சையில் பாசாக்கிவிடு என்று துஆ செய்கிறான். எந்த முயற்சியும் இல்லை என்றால் எப்படி அவனுடைய நிலை இருக்குமோ அது போன்ற நிலையாக நம்மளுடைய நிலையும் ஆகிவிடும். துஆ செய்வதோடு மதிப்பீடு செய்து திட்டம் வகுக்க வேண்டும். எனவே செய்துள்ள துஆக்களுக்கு ஏதுவாக எந்த அளவு முயற்சிகள் செய்திருக்கிறோம், உதாரணமாக எத்தனை முறைகள் நான் ததப்புர் செய்திருக்கிறேன் என்பது போன்று ததப்புர் செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், செய்யவில்லை என்றால், இதிலிருந்து நாம் படிப்பினைக்கான முயற்சியில் இறங்கவில்லை என்றால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி திரும்ப நாம் இதை சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் திட்டம் வகுக்க வேண்டும். நாம் கேட்ட துஆவை உண்மைப்படுத்தும் முகமாக நாம் இவைகளை திட்டம் வகுக்க வேண்டும் செயல்படுத்துவதற்கு. ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நாம் ஒதுக்குகிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நாட்களை ஒதுக்கி கற்பனை செய்து நம்மால் முடிந்தவரை குர்ஆனை ஓதும் போதும், நபிமார்களின் பெயர்கள் சொர்க்கம் நரகங்கள் வருகின்ற பொழுதும் முடிந்த அளவிற்கு நாம் கற்பனை செய்து அவைகளை நினைவில் கொண்டு வந்து படிப்பதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். திட்டமிடுவோம். திட்டமிடும் விஷயத்தை பொறுத்தவரை எது நமக்கு முடியுமோ அதற்கு தான் நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர்த்து ஃபிக்ஹ் சார்ந்த, சட்டங்கள் சார்ந்த, மீராஸ் கணக்கு என்று சொல்லுகின்ற வராசத்தினுடைய சொத்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்களில் எல்லாம் நாம் முழுமையாக நாம் சிந்தித்து ததக்குர் செய்வதற்கு இறங்கிவிடக் கூடாது. இது சார்ந்த வசனங்கள் வருகின்ற பொழுது அறிஞர்களை அணுகி அதற்கான விளக்கத்தை பெற்ற பிறகே நாம் அதை செயல்படுத்துவதற்கு திட்டம் வகுக்க வேண்டும். நம்மை போன்ற பாமரர்கள் செயல்படுத்துவதற்கான பல விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி, நபிமார்களை பின்பற்றுவது எப்படி, மறுமைக்காக திட்டமிடுவது எப்படி, பல வகை வழிபாடு, எப்படியெல்லாம் நற்குணத்தோடும் சிறந்த அணுகுமுறையோடும் பிறர்களை நாம் அணுகுவது, இவைகளெல்லாம், மேலும் அடுத்தவர்களிடத்தில் மார்க்கத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, நன்மை எப்படி ஏவுவது, தீமை எப்படி தடுப்பது, கூட்டாக சேர்ந்து எப்படி செயல்படுவது, இவைகளை போன்ற விஷயங்களில் நாம் ததப்புர் செய்து ததக்குரை நாம் செயல்படுத்த வேண்டும். சிந்தித்து ஆய்வு செய்து வாழ்வில் அவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஹைர், அல்லாஹுவினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் கேட்ட மாத்திரத்தில் அதிலிருந்து உணர்ந்து சிந்தித்து செயல்படுத்தி பிறருக்கு நாம் அதை பரப்ப வேண்டும். நபிமொழியை நாம் இங்கே நினைவு கூறுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. பல்லிகு எத்தி வையுங்கள், பல்லிகு எத்தி வையுங்கள், அன்னி என்னை தொட்டும், வலவ் ஆயத்தன் வலவ் இருந்தாலும், ஆயத்தன் ஒரு வசனம், ஒரு வசனமாக இருந்தாலும் என்னை தொட்டும் நீங்கள் செவிமடுத்தால் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள். பல்லிகு எத்தி வையுங்கள், இது ஒரு ஆர்டர் ஃபார்ம். பல்லிக் எத்தி வை, பல்லிகு எத்தி வையுங்கள். அன் நீ, அன் நீ என்னிடமிருந்து, அன் நீ என்னிடமிருந்து, அன்ஹு அன்ஹும், அன்க அன்னி என்னிலிருந்து எத்தி வையுங்கள். வலவ் இருந்த போதிலும், வ போதிலும், லவ் இருந்தால், இருந்த போதிலும். 201 தடவை வலவ் என்ற வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுகிறது. ஆயத்தன் அது அத்தாட்சி வசனம், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸினுடைய பொருள், குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாம் எதை கற்றாலும் அவற்றை நாம் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். இஸ்லாத்தின் மிக அழகிய விஷயங்களை,
நம்மால் இயன்ற அளவிற்கு மிக சிறந்த முறையில் நுட்பத்தோடு மதிநுட்பத்தோடு பிறருக்கு எத்தி வைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மளுடைய நேரம், பொருள், சக்தி அனைத்தையும் இந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பதற்காக நாம் செலவு செய்ய வேண்டும். தஅவா பணியில் ஈடுபடுபவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்து இதன் மூலமாகவும் இதை நாம் பரப்ப வேண்டும். ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம் இந்த DPPR இவைகளிலிருந்து நாம் படித்து சிந்தித்து கற்பனை செய்து அதை உணர்ந்து பிறருக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு வசனம் அல்லது திக்ரை ததப்புர் மற்றும் ததக்குர் செய்ய நமக்கு இந்த லோகோ மிக உதவியாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தை சார்ந்து அது சார்ந்த விஷயத்தை அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அதில் நாம் எவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு இருக்கிறோம் என்பதை மதிப்பீடு செய்து மூன்றாவது திட்டம் வகுக்க வேண்டும். திட்டம் வகுத்து செயல்படுத்தக்கூடியதை பிறருக்கு நாம் பரப்ப வேண்டும். இது போன்ற வசனங்களை அடிப்படையாக கொண்டு அறிஞர் பெருமக்கள் குர்ஆனின் உரிமைகளை பட்டியலிட்டு தருகிறார்கள். 1 நம்புவது, 2 ஓதுவது, 3 புரிந்து கொள்வது, 4 வசனங்களை சிந்திப்பது, 5 அவைகளை செயல்படுத்துவது, 6 பரப்புவது. இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த முக்கியமான 6 விஷயங்களை நாம் இந்த குர்ஆனோடு நமக்கான உரிமைகளை அறிஞர்கள் வகுத்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது போன்ற விஷயங்களை சிந்தித்து உணர்ந்து செயல்படுத்துவதற்கு வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இலக்கண பிரிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 17B இலக்கண பிரிவு. இந்த பாடத்தில் நாம் ஏவல் வினை மற்றும் விளக்கல் வினையை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். இலக்கணத்தை நாம் டோட்டல் பிசிக்கல் இன்டராக்ஷன் என்ற TPI மெத்தடின் மூலமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். TPI என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள் மற்றும் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடிப்படையில் நாம் இலக்கணத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பாடங்களினுடைய சிறிய அளவிலான மீள்பார்வை நாம் பார்ப்போம். அரபு வார்த்தைகள் 3 வகைப்படும். 1 இஸ்ம் பெயர் சொல், 2 ஃபஅல் வினைச்சொல், 3 ஹர்ஃப் இடைச்சொல். இஸ்ம் என்பது பெயர் சொல், அதாவது பெயர் சொல் 2 வகைப்படும். 1 பெயர் சொல், மற்றொன்று பண்பு பெயர் சொல். இந்த இஸ்மின் அடையாளமாக வார்த்தையின் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் அல்லது வார்த்தையினுடைய முடிவில் அன், இன், உன் என்கின்ற தன்வீன் இருக்கும், அல்லது வார்த்தையினுடைய கடைசியில் ஊன், ஈன், ஆத், வாவ் நூன், யா நூன், அலிஃப்தா ஆகியவைகள் இணைக்கப்படும் இஸ்மினுடைய அடையாளமாக நாம் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக முஸ்லிமுன், முஸ்லிமின், முஸ்லிமன், அல் முஸ்லிமு, அல் முஸ்லிமி, அல் முஸ்லிம, அல் முஸ்லிமூன், அல் முஸ்லிமீன், அல் முஸ்லிமாத் இவைகளை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது வினைச்சொல். வினைச்சொல் என்பது காலம் சார்ந்த ஒரு வினையின் மீது குறிக்கும், அது வினைச்சொல். இந்த இரண்டும் அல்லாதது இடைச்சொல்லாக இருக்கிறது. நாம் வினைச்சொல்லை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் ஃபஅலினுடைய அமைப்பு அசல் 3 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக பார்த்தோம் கடந்த கால வினைச்சொல் ஃபஅல, ஃபதஹ, நஸர, ضرب ஆகியவைகளை நாம் பார்த்தோம். ஃபஅல் 3 வகைப்படுகிறது. 1 மாதி நடந்து முடிந்தது, 2 முதாரி நிகழ் மற்றும் வருங்காலம் ஃபியூச்சர் அதாவது பிரசன்ட் டென்ஸ் மற்றும் ஃபியூச்சர் டென்ஸ், 3வது அம்ர் ஏவல் வினை. அம்ரு 2 வகைப்படும். 1 அம்ரு ஏவல் வினை அல்லது ரிக்வெஸ்ட் அதாவது கோரிக்கையாக வைக்கின்ற வெர்பாகும், அல்லது நஹி விலக்கல் வினை, 1 தடுத்தல் அல்லது தடுக்கும்படி கோரிக்கை வைத்தல். அம்ருக்கு உதாரணமாக நாம் படித்திருக்கிறோம் இஃபால், இஃபாலு, லா தஃஅல், லா தஃஅலு. உன்சுர் நீ உதவி செய், உன்சுரு நீங்கள் உதவி செய்யுங்கள். லா தன்சுர் நீ உதவி செய்யாதே, லா தன்சுரு நீங்கள் உதவி செய்யாதீர்கள். உன்சுர் உதவு, உன்சுரு உதவுங்கள், லா தன்சுர் உதவாதே, லா தன்சுரு உதவாதீர்கள் என்பதாக நாம் பார்த்தோம். அதே போன்று உன்சுர்னுடைய அமைப்பிலே உதுகுர், உதுகுரு, லா ததுகுர், லா ததுகுரு. உதுகுர் நினைவு கூறு, உதுகுரு நினைவு கூறுங்கள்,
லா ததுகுர் நினைவு கூறாதே, லா ததுகுரு நினைவு கூறாதீர்கள். அடுத்ததாக உஅ்புத் அபத வணங்கினான், யஅ்புது வணங்குகிறான், உஅ்புத் நீ வணங்கு, உஅ்புத் வணங்கு, உஅ்புது வணங்குங்கள், லா தஅ்புத் வணங்காதே, லா தஅ்புது வணங்காதீர்கள். அடுத்ததாக ஹலக படைத்தான், யஹ்லுகு படைக்கிறான், உஹ்லுக் படை, உஹ்லுகு படையுங்கள், லா தஹ்லுக் படைக்காதே, லா தஹ்லுகு படைக்காதீர்கள். இன்றைய பாடமாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய அம்ரு ஃபஅல் லரப அடித்தான், யத்ரிபு அடிக்கிறான், யத்ரிப் அடி. இந்த லரபவினுடைய முழு பேட்டனையும் நாம் பார்க்கலாம். அரபியில் சொல்லுங்கள். லரப லரபு, லரபுத்த லரபுத்து, லரபுத்தும் லரபுனா. யத்ரிபு அடிக்கிறான், யத்ரிபூன அடிக்கிறார்கள், தல்ரிபு நீ அடிக்கிறாய், அல்ரிபு நான் அடிக்கிறேன், தல்ரிபூன நீங்கள் அடிக்கிறீர்கள், நல்ரிபு நாங்கள் அடிக்கிறோம். இந்த லரப யத்ரிபு என்பதிலிருந்து வருகின்ற ஆர்டர் ஃபார்ம் இத்ரிப் என்பதாக வரும். ஃபதஹ யஃப்தஹு இஃப்தஹ், நஸர யன்சுரு உன்சுர். இத்ரிப் நீ அடி, இத்ரிபு அடியுங்கள், லா தத்ரிப் அடிக்காதே, லா தத்ரிபு அடிக்காதீர்கள். இத்ரிப் அடி, இத்ரிபு அடியுங்கள், லா தத்ரிப் அடிக்காதே, லா தத்ரிபு அடிக்காதீர்கள். இந்த இத்ரிப் என்ற இந்த அமைப்புகள் குர்ஆனில் சுமார் 12 தடவைகள் வருகிறது. நாம் ஏற்கனவே பார்த்துவிட்ட இந்த மொத்தமாக இந்த பாடங்கள். அடுத்ததாக இந்த இத்ரிப் என்ற ஆர்டர் ஃபார்மில் இருந்து நாம் உரைநடை அமைக்கலாம். உதாரணமாக இத்ரிப் அடி, சௌஃப அத்ரிபு விரைவில் நான் அடிப்பேன், இத்ரிப் அடி, சௌஃப அத்ரிபு விரைவில் நான் அடிப்பேன், இத்ரிபு அடியுங்கள், சௌஃப நத்ரிபு விரைவில் நாங்கள் அடிப்போம், இத்ரிபு அடியுங்கள், சௌஃப நத்ரிபு விரைவில் நாங்கள் அடிப்போம். அடுத்ததாக நாம் ஒரு ஆப்ஜெக்டை இணைத்து உரைநடையை பார்க்கலாம். இத்ரிப் அல் குரா பந்தை உதை, சௌஃப அத்ரிபு அல் குரா விரைவில் நான் பந்தை உதைப்பேன், இத்ரிபு அல் குரா பந்தை உதையுங்கள், சௌஃப நத்ரிபு அல் குரா விரைவில் பந்தை நாங்கள் உதைப்போம். சொல்லுங்கள் அரபி மட்டும். இத்ரிப் அல் குரா, சௌஃப அத்ரிபு அல் குரா, இத்ரிபு அல் குரா, சௌஃப நத்ரிபு அல் குரா. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய 4வது அமைப்பு சமிஅ யஸ்மஉ இஸ்மா. சமிஅ செவியுற்றான், யஸ்மஉ செவியுறுகிறான். அரபி மட்டும் சொல்லுங்கள். சமிஅ சமிஉ, சமிஅ சமிஉ, சமிஅத சமிஅது, சமிஅத சமிஅது, சமிஅதும் சமிஅனா, சமிஅதும் சமிஅனா. யஸ்மஉ யஸ்மஊன, தஸ்மஉ அஸ்மஉ, தஸ்மஊன நஸ்மஉ. இதிலிருந்து வருகின்ற ஏவல் வினைச்சொல் இஸ்மா. சமிஅ யஸ்மஉ இஸ்மா, செவியுற்றான் செவியுறுகிறான், நீ செவியுறு. இஸ்மா செவியுறு, இஸ்மஉ செவியுறுங்கள். லா தஸ்மா செவியுறாதே, லா தஸ்மஉ செவியுறாதீர்கள். இஸ்மா செவியுறு, இஸ்மஉ செவியுறுங்கள். இஸ்மா செவியுறு, இஸ்மஉ செவியுறுங்கள். லா தஸ்மா செவியுறாதே, லா தஸ்மஉ செவியுறாதீர்கள். லா தஸ்மா செவியுறாதே, லா தஸ்மஉ செவியுறாதீர்கள். இந்த வார்த்தை அமைப்பு குர்ஆனில் 7 தடவைகள் வருகிறது. நாம் ஏற்கனவே பாடித்த முழு பேட்டனையும் இங்கே பார்க்கலாம். சமிஅ செவியுற்றான், யஸ்மஉ செவியுறுகிறான், இஸ்மா இஸ்மஉ, லா தஸ்மா லா தஸ்மஉ. இப்பொழுது நாம் இஸ்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தி உரைநடை பார்க்கலாம். இஸ்மா நீ செவியுறு, சௌஃப அஸ்மஉ விரைவில் நான் செவியுறுவேன். இஸ்மா நீ செவியுறு, சௌஃப அஸ்மஉ விரைவில் நான் செவியுறுவேன். இஸ்மஉ செவியுறுங்கள், சௌஃப நஸ்மஉ விரைவில் நாங்கள் செவியுறுவோம். இஸ்மஉ செவியுறுங்கள், சௌஃப நஸ்மஉ விரைவில் நாங்கள் செவியுறுவோம்.
இஸ்மா சௌஃப அஸ்மஉ, இஸ்மஉ சௌஃப நஸ்மஉ. நன்றாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், ஆர்டர் ஃபார்மினுடைய கடைசி எழுத்திற்கு ஜஸ்ம், அதாவது சுக்குன் செய்ய வேண்டும். இஸ்மா, இஸ்மஉ, சௌஃப அஸ்மஉ, சௌஃப நஸ்மஉ. முலாரியான ஃபஅலினுடைய கடைசி எழுத்திற்கு தம்மா செய்ய வேண்டும். சௌஃப நஸ்மஉ, சௌஃப அஸ்மஉ என்று சொல்கின்ற வேளையில். அடுத்ததாக இஸ்மா அல் குர்ஆன, குர்ஆனை செவியுறு. சௌஃப அஸ்மஉ அல் குர்ஆன, குர்ஆனை விரைவில் நான் செவியுறுவேன். இஸ்மஉ அல் குர்ஆன, குர்ஆனை செவியுறுங்கள். சௌஃப நஸ்மஉ அல் குர்ஆன, விரைவில் குர்ஆனை நாங்கள் செவியுறுவோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். இஸ்மா அல் குர்ஆன, சௌஃப அஸ்மஉ அல் குர்ஆன, இஸ்மஉ அல் குர்ஆன, சௌஃப நஸ்மஉ அல் குர்ஆன. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக வீட்டு பாடமாக இதே அமைப்பை கொண்ட வெர்பை பார்க்கலாம். அலிம சமிஅவை போன்று. அலிம அறிந்தான், அலிமு அறிந்தார்கள், அலிம்த நீ அறிந்தாய், அலிம்து நான் அறிந்தேன், அலிம்தும் நீங்கள் அறிந்தீர்கள், அலிம்னா நாங்கள் அறிந்தோம். யஅலமு அறிகிறான், யஅலமூன அறிகிறார்கள், தஅலமு நீ அறிகிறாய், அஅலமு நான் அறிகிறேன், தஅலமூன நீங்கள் அறிகிறீர்கள், நஅலமு நாங்கள் அறிகிறோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். அலிம அலிமு, அலிம்த அலிம்து, அலிம்தும் அலிம்னா. யஅலமு யஅலமூன, தஅலமு அஅலமு, தஅலமூன நஅலமு. மாஷா அல்லாஹ். இதற்கான ஆர்டர் ஃபார்ம் அம்ர் ஃபஅலை பார்க்கலாம். யஅலம், அலிம யஅலமு, யஅலம் அறிந்து கொள், யஅலமு அறிந்து கொள்ளுங்கள், யஅலம் அறிந்து கொள், யஅலமு அறிந்து கொள்ளுங்கள். லா தஅலம் அறியாதே, லா தஅலமு அறியாதீர்கள். சொல்லுங்கள். யஅலம் அரி, யஅலமு அறியுங்கள், லா தஅலம் அறியாதே, லா தஅலமு அறியாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அலிம யஅலமு, யஅலம், யஅலமு, லா தஅலம், லா தஅலமு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அமில செயல் புரிந்தான், அமிலு செயல் புரிந்தார்கள், அமில்த நீ செயல் புரிந்தாய், அமில்து நான் செயல் புரிந்தேன், அமில்தும் நீங்கள் செயல் புரிந்தீர்கள், அமில்னா நாங்கள் செயல் புரிந்தோம். அமில அமிலு, அமில்த அமில்து, அமில்தும் அமில்னா. யஅமலு செய்கிறான், யஅமலூன செய்கிறார்கள், தஅமலு செய்கிறாய், அஅமலு செய்கிறேன், தஅமலூன நீங்கள் செய்கிறீர்கள், நஅமலு நாங்கள் செய்கிறோம். யஅமலு யஅமலூன, தஅமலு அஅமலு, தஅமலூன நஅமலு. இதற்கான ஆர்டர் ஃபார்ம் யஅமல் செய், யஅமலு செய்யுங்கள், லா தஅமல் செய்யாதே, லா தஅமலு செய்யாதீர்கள். யஅமல் செய், யஅமலு செய்யுங்கள், லா தஅமல் செய்யாதே, லா தஅமலு செய்யாதீர்கள். யஅமல் யஅமலு, லா தஅமல் லா தஅமலு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரைக்கும் ஃபஅல மாலியான, அதாவது கடந்த கால வினைச்சொல்லுடைய 6 அமைப்புகளை பார்த்தோம். ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா. அதே போன்று முலாரி நிகழ்கால மற்றும் வருங்கால வினைச்சொல்லாகிய யஃஅலு, யஃஅலூன, தஃஅலு, அஃஅலு, தஃஅலூன, நஃஅலு. மூன்றாவதாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆர்டர் ஃபார்ம் அம்ரு மற்றும் விலக்கல் நஹி. இஃஅல், இஃஅலு, லா தஃஅல், லா தஃஅலு. ஃபஅல செய்தான், யஃஅலு செய்கிறான், இஃஅல் செய். இதே போன்று எல்லா அமைப்புகளையும் நாம் பார்த்து கொள்ளலாம். ஆக வினைச்சொல்லினுடைய அமைப்புகள் மொத்தம் 4 வகைப்படும். அந்த 4 வகையும் நினைவில் நிறுத்திக் கொள்வதற்காக நாம் சொல்லியிருந்தோம். முதலாவது அடிப்படை வெர்பு ஃபதஹ, யஃப்தஹு, இஃப்தஹ். குர்ஆனை திறந்து படித்தால் அல்லாஹ் உதவி செய்வான். நஸர யன்சுரு, உன்சுர். இந்த ஃபதஹவினுடைய கூட வருகின்ற உதாரணங்களை மேலும் நாம் அதற்கான வெர்புகளினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். ஃபஅல, யஃஅலு, இஃஅல்.
ஜஅல யஜ்அலு இஜ்அல். அதே போன்று நஸரவினுடைய உதாரணங்கள் ஹலக யஹ்லுகு உஹ்லுக், ذكر يذكر உذ்குர், அபத யஅபுது உஅபுத். நஸரவுடைய வடிவத்தில் அமைப்பில் இருக்கக்கூடிய வெர்புகள். ஃபதஹ குர்ஆனை திறந்து படித்தால் நஸர அல்லாஹ் உதவி செய்வான், இல்லை என்றால் லரப அடி கிடைக்கும், அடிப்பான். லரப யضربு யضرب, ஃபதஹ யஃப்தஹு யிஃப்தஹ், நஸர யன்சுரு உன்சுர், லரப யضربு யضرب, கஃபர யக்ஃபிரு யக்ஃபிர் என்பவைகளை போல. நான்காவது, இவைகளை செவிமடுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை திறந்து படித்தால் ஃபதஹ, அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும், நஸர, இல்லை என்றால் அடி கிடைக்கும், லரப. இதை செவியேற்றுக் கொள்ளுங்கள், சமிஅ. இந்த தமிழ் வாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த வெர்பினுடைய அசல் அமைப்புகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சமிஅ செவியுற்றான், இஸ்மஉ செவியுறுகிறான், இஸ்ம நீ செவியுறு, அலிம யஅலமு யஅலம், அமில யஅமலு யஅமல். இவைகள் நான்கும் அசல் அமைப்புகளாக இருக்கிறது. இந்த விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை திறந்து படித்தால் ஃபதஹ, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், நஸர, இல்லை என்றால் லரப அடி கிடைக்கும். இவைகளை செவியேற்றுக் கொள்ளுங்கள், சமிஅ. இந்த நான்கு அமைப்புகளையும் நினைவில் வைத்துக் கொண்டால் பின்னால் மற்ற எந்த அமைப்புகளாக இருந்தாலும் இந்த நான்கு அமைப்புகளில் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த நான்கு அமைப்புகளில் ஒன்றை புரிந்து கொண்டால் அதனுடைய ஆர்டர் ஃபார்மை எடுப்பது இலகுவாக ஆகிவிடும். இவைகளை நாம் தெரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கற்றல் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இப்பாடத்தினுடைய ரகசியம். கடந்த பாடங்களில் மனனம் செய்வதற்கான பலனுள்ள ரகசியங்களை நாம் கற்றுள்ளோம். அதாவது தனி வார்த்தைகளுடைய பொருளை ஒற்றை ஒற்றை வார்த்தைகளாக மனனம் செய்வதை விட உதாரணங்களோடு சேர்த்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஒற்றை வார்த்தைக்கான பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும், எளிதாக மனனம் செய்ய முடியும், எளிதாக மீள்பார்வை செய்ய முடியும், வேறு வார்த்தைகளின் பொருள்களோடு குழப்பம் ஏற்படாமல் நம்மால் பாதுகாக்க முடியும். எந்த உதாரணங்களை நாம் கொடுத்திருக்கிறோம் இந்த பாடத்தில் என்றால், தொழுகையில் நாம் அடிக்கடி ஓதுகின்ற வார்த்தைகளையே நாம் உதாரணமாக ஆக்கியிருக்கிறோம். எனவே தொழுகையில் நாம் ஓதுகின்ற அந்த வார்த்தைகளை திரும்ப 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 நாம் ஓதுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளினுடைய பொருள்கள் நமக்கு மிக வலுவாக மனனம் செய்து விடுகிறோம். ஆக அனைத்து உதாரணங்களும் சுலபமாகவும் பிரபல்யமாகவும் நாம் உணர்ந்து சொல்லக்கூடியதாகவும் பல முறைகள் தொழுகையில் பயன்படுத்தப்படக்கூடியதாகவுமே இந்த உதாரணங்கள் இருக்கிறது. உதாரணமாக நாம் பார்க்கிறோம், தொழுகையில் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தொழும் பொழுதோ குர்ஆன் ஓதும் பொழுதோ குறிப்பிட்ட ஒரு தனி வார்த்தையின் பொருளை நினைவு கூற முடியாமல் போனால் இந்த உதாரணங்களை எடுத்து நாம் நினைவுபடுத்துகின்ற பொழுது இலகுவாக நமக்கு புரிய வரும். உதாரணமாக அன் என்ற வார்த்தையின் பொருளை தெரியவில்லை என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாம் உதுவிலே பாங்கிலே பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தையினுடைய உதாரணம். அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அன் என்று. இப்பொழுது நாம் அந்த உதாரணத்தை சொன்னவுடன் அந்த பொருள் ஞாபகத்துக்கு வந்துவிடும். இப்பொழுது இந்த அன் என்ற வார்த்தையினுடைய தனி வார்த்தையின் பொருளை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 17ஆம் பாடத்தின் நிறைவில் குர்ஆனில் 39,571 தடவை இடம்பெற்றிருக்கின்ற 208 வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் தெரிந்து கொள்வதற்கு மிகுந்த பேருதவி செய்வானாக. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக், நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.